கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபையினால நம்ம அதனால் தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு கடந்த வாரம், அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம், நம்ம வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை நம்ம துவங்கணும். சோ வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலேயாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். இதுதான் நம்ம கடந்த வாரம் பார்த்த தீர்க்க தரிசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நம்ம கவனிக்கும் போது, நம்ம அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 4th சாப்டர் 4ஆம் அத்தியாயத்துல அந்த சிங்காசனத்துக்கு காட்சி பிறகு வரக்கூடிய இந்த ஒரு முத்திரைக்கான ஆரம்ப ஒரு சாப்டரா நம்ம இத ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவான் இந்த ஒரு காட்சியை அவர் பார்க்கும் போது, ஒரு சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனத்துல வீற்று இருக்கிறவர் கையில 7 முத்திரைகள் உள்ள ஒரு புத்தகம் இருந்தது. அது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, அந்த புஸ்தகத்துல 7 முத்திரைகள் அந்த புஸ்தகத்துல பதிக்கப்பட்டிருக்கு. ஒருவரும் அந்த ஒரு புஸ்தகத்தை படிக்காத அளவுக்கு அது பதிக்கப்பட்டிருக்கு. அது உள்ளும் புறமும் என்ன ஆயிருக்கு, அந்த புஸ்தகம் எழுதியிருக்கு. அப்போ ஒரு பலத்த தூதன் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, யார் பாத்திரவான் இந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை படிக்கிறதுக்கு யார் பாத்திரவான்? பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும் போது யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கிறார். அவர் அந்த தரிசனத்தை பார்க்கும் போது அந்த பலத்த தூதன் சொல்றார் யார் பாத்திரவான் சொல்லும் போது, வானமும் பூமியும் பூமி கீழே இந்த புஸ்தகத்தை திறக்கிறவர் ஒருவரும் இல்லை. இத தரிசனத்தை பார்க்கக்கூடிய யோவான் என்ன பண்றாருன்னா, சிங்காசனத்தில் வீட்டு இருக்கக்கூடியவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த 7 முத்திரை உள்ள புஸ்தகத்தை ஒருத்தரும் திறக்க முடியலன்னு சொல்லும் போது, இது பார்க்கிற யோவான் அழுகிறார். என்னது இது? தேவனுடைய அந்த ஒரு தெய்வீக திட்டத்துல அந்த ஒரு 7 முத்திரைகள் உள்ள அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிறதுக்கு ஒருத்தரும் என்ன ஆகல, தகுதி இல்லை. இந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது, கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு 7 முத்திரைகள் உள்ள அந்த புஸ்தகம் நம்ம போன வாரமே சொன்னோம். ஒருவேளை நீங்க இந்த ஒரு பாடத்தை கவனிக்கலன்னா, பிரசன்ட் ஆர்வஸ் ட்ரூத் என்னக்கூடிய யூடியூப் சேனல்ல ரெவலேஷன் என்னக்கூடிய ஒரு டாபிக்ல நீங்க கவனிச்சீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போன வாரம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல நம்ம கவனிக்கும் போது விசேஷமாக அந்த ஒரு 7 முத்திரை, அந்த ஒரு முத்திரை படித்த அந்த புஸ்தகத்தை பத்தி நம்மளுடைய மூத்த சகோதரர் எந்த ஒரு கமெண்ட் கொடுக்கல. அந்த புஸ்தகம் என்னன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த 7 முத்திரைகள் முடியும் போது தான் அந்த புஸ்தகம் என்னன்னு நமக்கு என்ன ஆகும், அது புரியும். சோ அது வரைக்கும் இந்த ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா மறைக்கப்பட்டிருக்கு. அந்த தூதர் யாருன்னு பார்க்கும் போது, பழைய ஏற்பாட்டு கால அந்த ஒரு நியாய பிரமாணங்கள், ஏன்னா தேவனுடைய ஒவ்வொரு பிரமாணமும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மனுஷனால் கை கொள்ள முடியல. தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்டை மனுஷனால என்ன பண்ண முடியலைங்க, அதை மீட் பண்ண முடியல. அதனால கவனிக்கும் போது இந்த புஸ்தகத்தை எடுத்து காமிக்கிறார், 7 முத்திரைகள் உள்ள புஸ்தகத்தை. இதை திறக்கிறவன் யார்? ஒருத்தர் தகுதி இல்லை. ஏன்னா மனுஷன்ல ஒருத்தர் கூட எப்படி இல்லைங்க, நீதிமான் அல்ல. வானத்திலயோ சரி, பூமியிலயோ சரி, கடல் அதாவது பூமி கீழே சரி, ஒருவரும் நீதிமான் இல்லாதனால அதனால என்ன பண்ண முடியலன்னா அந்த புஸ்தகத்தை திறக்க முடியல. இத பார்க்கிற யோவான் அழுறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் யோவான் அழுணும்? நம்ம போன வாரமே பார்த்தோம்.
யோவான் ஏன் அழுந்தாருன்னு பார்க்கும்போது இது நம்மளுடைய தேவன், அவருடைய தெய்வீக திட்டம். ஒருவேளை தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இனிமே தேவ திட்டத்துல என்ன நடக்கும், அந்த ஆர்வமோ அந்த ஆவலோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிக்கு தேவை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை அந்த குணலட்சணம். அதனாலதான் யோவான் இனிமே என்ன நடக்க போகுதுன்னு அவர் என்ன பண்றாரு, அலறார். இந்த புஸ்தகத்தை யார் திறப்பாங்க, பாத்திரர் ஒருவரும் இல்லைன்னு அழகும் போதுதான் இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது அடுத்த வசனத்துக்குள்ள போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை பாருங்க, நோக்கி, அப்பொழுது மூப்பர்களின் ஒருவர். யார் இந்த மூப்பர்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, போன ரெவலேஷன் 4th சாப்டர்ல பார்த்தோம் 24 மூப்பர்கள். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 24 தேவனுடைய முதிர்ந்த வார்த்தைகளாக காணப்படுற தீர்க்க தரிசனம். 24 எல்டர்ஸ்னா 24 ப்ராஃபசிஸ். அதுல ஒரு தீர்க்க தரிசனம், அதுல ஒரு மூப்பர் என்ன பண்றாருன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்க்கும்போது வாசிங்க. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மூப்பர் சொல்லக்கூடிய விஷயம் யோவானுக்கு, நீ அழ வேண்டாம். நீ அழுந்த காரணம் என்னன்னா தகுதியான ஒருத்தரும் இல்ல, நீ அழுந்த. இனிமே தேவ திட்டம் எப்படி கடந்து போகணும் நீ அழுந்த. ஆனா இனிமே நீ என்ன பண்ண வேண்டாம், அழ வேண்டாம். ஏன்னா இதோ இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு தாவீதின் கோத்திரத்துல யூதராஜ சிங்கம் என்ன ஆயிட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, அது ஜெயம் கொண்டு அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு எல்லா தகுதியும் அவர் என்ன பண்ணிட்டாரு, பெற்று இருக்கிறாரு. எங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த வசனம் காணப்பட்டு வாசிக்கலாம். ஆதியாகமும் 49:10 மற்றும் ஏசாயா 11:1. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பாருங்க, அந்த யூதாவின் கோத்திரத்துல யார் வருவாரு, அந்த ஒரு சமாதானத்தின் கர்த்தர்னு வசனம் எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப ஆக்குரேட்டா இந்த வெளிப்படுத்தல விசேஷத்துல அந்த மூப்பர் எக்ஸாக்டா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஏசாயா 11:1 மற்றும் 10. ஐசாயா 11th chapter 1 and 10. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபார ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். அந்த ஒரு ஈசாவின் வேறு, தாவீதின் வேறுமானவர் அந்த யூத ராஜா யாரு, கர்த்தர் இயேசு. வெளிப்படுத்தின விசேஷத்துல இல்லைங்களா, ரெவலேஷன்ல இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் கர்த்தர் இயேசுவை என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது இல்லைங்க, சிங்கம், the lion of tribe of Judah என்ன ஒரே ஒரு முறை தான் சொல்லியிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ நம்ம கவனிக்கும் போது இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துல அந்த ஒரு தாவீதின் வேறு, அந்த ஈசாவின் வேர்ல இருந்து தான் இவர் வருவாருன்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா இவர் யாரை குறிக்குதுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் இயேசு தான் யாருன்னு பார்க்கும்போது அவர் தான் இந்த ஒரு 7 முத்திரைகளை ஒடிக்கிறதுக்காகவே அவர் தகுதி பெற்று கொண்டு வந்தார், ஒரு தகுதியான ஒரு பாத்திரமாய் வந்தார். இப்ப இந்த ஒரு வசனத்தை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது கொஞ்சம் பிரிச்சு தியானிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அங்க ஒரு மூப்பர் யோவானை பார்த்து அழாதே அப்படின்னு சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கர்த்தர் இயேசுவோடைய முதலாம் வருகையில ஒரு காரியம் நிறைவேறுது. என்னன்னா இந்த பூமியை ரட்சிக்கிறதுக்காக ஒரு ரட்சகர் வருவார். அதனால இந்த உலகத்துக்கு என்ன ஆகுது, ஒரு நற்செய்தி உண்டாகுது. அதனால அழ வேண்டாம், இது ஒரு கோணம். 2வது, யோவானை பார்த்து ஏன் அழ வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் வகுப்பார், அது ஒரு ஆங்கிள்.
அங்க லிட்ரலா யோவான் பார்த்துட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா, அது ஒரு ஆங்கிள். அங்க லிட்ரலா பார்த்துட்டு இருக்கிற யோவான் வந்து யாருன்னா ஒரு யூதர். இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம யோவான் பத்தி நம்ம கவனிக்கிறோம்? ஏன்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முழுமையா நம்ம கவனிக்கும் போது தேவனை பத்தி அந்த அத்தியாயம் பேசும்போது வெறும் பழைய ஏற்பாடு ரெஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. புதிய ஏற்பாடு ரெஃபரன்ஸ் நம்ம அவ்வளவு என்ன பண்ணலீங்க, டச் பண்ணல. ஆனா 5ஆம் அதிகாரம் வரும்போது எந்த ரெஃபரன்ஸ் வருது? புதிய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸ் வரும்போது இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய யுகம் மாற்றம், ஒரு டிஸ்பென்சேஷன் சேஞ்ச், ஒரு யுகத்தோடைய மாற்றம் நடக்கிறதுனால இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இயேசு கிறிஸ்து வருத்துக்கு முன்பாக தேவனோட செயல்கள் ஒருத்தருக்குமே ஒண்ணுமே புரியல. யாருமே தகுதியானவர்கள் அல்ல. ஒரே ஒருத்தர் தான் தகுதியானவர். அவர் யாருன்னா அது தாவீதின் வேர்ல இருந்து வரக்கூடிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த இடத்துல கர்த்தரை அந்த ஒரு சிங்கம், அதாவது யூதாவின் சிங்கம் எனக்குடைய ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, பொதுவா சிங்கம் அப்படின்னு சொன்னா என்னன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, அதோடைய பவர் நம்ம பார்த்து தேவனுடைய ஒரு கேரக்டர் பவர், அந்த அளவுக்கு அது பலமா இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அதுதான் வந்து அந்த சிங்கம் குறிக்குது. சோ கர்த்தர் இயேசுவோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம கவனிக்கும் போது இதே ஒரே ஒரு இடத்துல தான் சிங்கம் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுத்திருக்கு. மத்த எல்லா இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரை எப்படி ஹைலைட் பண்ணிருக்குங்க, ஆட்டுக்குட்டின்னு தான் குத்துருக்கு. ஏன் இது ரொம்ப முக்கியம் கவனிக்கும் போது பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இப்ப நம்ம கவனிக்கும் போது அடுத்த வசனத்துல கூட ஆட்டுக்குட்டியானவர் தான் வரும். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா இது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து வெளிப்படுத்துது. அவரு சிங்கம் தான், அவரு பல நிறைந்த இருக்கிறவர் தான். அவர்கிட்ட எல்லா வல்லமே இருந்தோம், அவர் எப்படி இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டி போலவே இருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் வந்து தாழ்ந்து போயிட்டாருன்னா மரணம் இருக்கும். எந்த மரணங்க, சிலுவையின் மரணம் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மிக தாழ்மையா போயிட்டு முற்றிலுமாக பிதாக்கு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கீழ்ப்படிதல காமிச்சார். அப்படின்னா இந்த இடத்துல வந்து தன்னுடைய மகன் பத்தி பிதாவாக தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகன் நீங்க ஆடாதான் பார்த்திருக்கிறீங்க, ஆனா என்னுடைய மகன் ஆடு கிடையாது, அவரு சிங்கம். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. ஆனாலும் அவர் எப்படி இருப்பாரு, ஆட்டுக்குட்டி போலதான் இருப்பார். அதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம். தன்னுடைய மகன் பத்தி பிதாவாகிய தேவன் முதல்ல யார் தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு எடுத்து முன்வைக்கும் போது ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீங்க பார்த்த கர்த்தர் இயேசு வந்து அமைதலா ஆட்டுக்குட்டி போலதான் நீங்க பார்த்திருக்கிறீங்க, ஆனா அவர் யாரு, சிங்கம் சொல்லிட்டு மத்த இடத்துல ஏறக்குறைய 20 இடத்துல வந்து அவர் எப்படித்தான் சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா ஆடு ஆடு ஆடு. ஏன்னா இது யாரோட வெளிப்படுத்தின விசேஷம், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எப்பவுமே அவர் சிங்கமாவே இருந்தா கூட அந்த மனத்தாழ்மைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, தான் மேன்மை உள்ளவன் காமிக்கவே மாட்டாரு. ஆனா பிதா என்ன பண்ணிட்டாரு, அவரு நீ நினைக்கிற மாதிரி ஆடு இல்லப்பா, சிங்கம். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் இயேசுவோடைய குவாலிட்டி. அவரு யூதாக்கு சிங்கம், தாவீதின் வேரானவர். அது என்ன தாவீதின் வேரானவர், வேர் எதை குறிக்குது, ஒரு செடிக்கு வந்து வேர் தான் உயிர். அந்த வேர்ல இருந்து தான் அந்த ஒரு செடிக்கு என்ன ஆகுதுங்க, அந்த ஒரு ஜீவனே அந்த வேர்ல அந்த ஒரு செடிக்கு தான் வருது இல்லைங்களா. அதனாலதான் தாவீதின் வேர்னா இந்த மனு குலத்தை மீட்கணும்னா எந்த வேர்ல இருந்து வரணும்னா அந்த ஒரு தாவீதின் வேர்ல இருந்து தான் வரணும். அதுதான் நம்ம கவனிக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ஜீனியாலஜி பார்க்கும்போது அது தாவீதின் கோத்திரத்துல தான் வருது நம்ம கவனிக்கிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம இதை கவனிக்கும் போது இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் இது கர்த்தர் இயேசு தான் மேசியா. அது வந்து ரொம்ப ஊர்ஜிகமா
நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். முதல் ஆதாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டாரு. ரெண்டா ஆதாமா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருங்க? எல்லாரையும் ரட்சிக்கப்படியாக அந்த ஒரு ஈடு வழியாக அவர் என்ன பண்றாரு? அவரு அங்க இருக்கிறது பாக்குறோம். அது எந்த வேறு வழியா வரணும்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தாவீதின் குடும்பத்துல. ஆனா அவருடைய முதலாம் வருகையில நம்ம கவனிக்கும் போது அவர் அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியா தான் இருக்கணும். அவருடைய இரண்டாம் வருகையில தான் அவர் என்ன வருவார்? அந்த ஒரு சிங்கமா அவர் என்ன பண்ணுவாரு? அந்த மத்தியஸ்தர் அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல அவர் அரசாழ்வார் நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசு பத்தி ஒரு பாயிண்ட் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, அவர் இந்த முத்திரை உடைந்த இந்த புஸ்தகத்தை அவர் என்ன பண்ணாரு? ஜெயிச்சிட்டார். அந்த ஜெயம் கொண்டுதான் அவர் என்ன பண்றாரு? அதுக்கான எல்லா தகுதியும் பெற்றுக்கொண்டு தான் அந்த முத்திரை இருந்த அந்த புஸ்தகத்தை அவர் என்ன பண்றாரு? திறக்கிறார். அவர் எப்படி அதை ஜெயிச்சார், அதை ஜெயம் கொண்டு எப்படி பெற்றுக்கொண்டார் நம்ம வசனம் வாசிக்கலாம். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Hebrews 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பாருங்க, அதாவது மரணத்தை உண்டாக்கின பிசாசை தம்முடைய மரணத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு மரணத்தை என்ன பண்றாரு? அழைக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, ரொம்ப ஆழமான வசனம் இது. தம்முடைய மரணத்தை அவர் ஆயுதமா பயன்படுத்தி மரணத்தை என்ன பண்றாரு? அழிச்சு போடுறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். பாருங்க, மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு. இது ஜெயம் கொண்ட நிலையை காமிக்குது. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த முத்திரை இருந்த அந்த புஸ்தகத்தை கர்த்தர் இயேசு திறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் அவருக்கு அனுமதிச்ச எல்லா தெய்வீக அனுமதியும் அவர் ஜெயிச்சு தேவனுடைய பிரமாணங்களையும் ஒரு திட்டத்தை நிறைவேற்றதுனால தான் கர்த்தர் தேவன் என்ன பண்றாரு? அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு தகுதியா இருக்கிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு அந்த ஒரு முத்திரை பதித்த அந்த புஸ்தகத்தை அந்த ஆட்டுக்குட்டியானவர் கையில கொடுக்கிறார். ஸோ இதை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கும் போது ஒரு வார்த்தை வருது. நம்ம ரெவலேஷன் நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்ம கவனிக்கலாம் அந்த வார்த்தையை. ரெவலேஷன் 5:5. அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ இதோ. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? இதோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறுத்தி நிதானமா கவனிக்கணும். இதோ அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நடந்திருக்கு, இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த வார்த்தை இதோ, அந்த வார்த்தைக்கு முன்பாக தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒரு கொஸ்டின் மார்க்கத்தான் இருந்துச்சு. இதோ அந்த வார்த்தைக்கு பிறகு யார் உள்ள வருது? அந்த இயேசு கிறிஸ்து அந்த ராஜாவா, தாவீதின் கோத்திரத்தின் அந்த ஒரு ராஜாவா, அந்த யூத கோத்திரத்தின் சிங்கமா உள்ள வரும்போது, அந்த சிங்கமா உள்ள வரும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஆகுது. அது என்ன சேஞ்ச்னா யுகத்தின் மாற்றம். எந்த யுகத்துல இருந்து எந்த யுகம்னா யூத யுகத்துல இருந்து சுவிசேஷ யுகத்தோடைய மிகப்பெரிய மாறுதல். கவனிங்க, ஏன்னா இந்த முத்திரை ஒன்னா எப்ப திறக்கப்படுதுன்னா அந்த யூத யுகம் முடிஞ்சு சுவிசேஷ யுகம் கர்த்தர் இயேசு தகுதியா பெற்றுக்கொண்டதுல இருந்து இந்த ஒரு தீர்க்க தரிசனம் என்ன ஆகுது துவங்குறதுனால இந்த இதோ எனக்கூடிய ஒரு வார்த்தை 2 யுகத்துக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். இயேசு கிறிஸ்து தகுதியா அந்த புஸ்தக சுருள வாங்குறார், அந்த புஸ்தகத்தை வாங்குறார், 7 முத்திரை உள்ள அந்த புஸ்தகத்தை வாங்குறார். இதுதான் நம்ம எப்படி கவனிக்கிறோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 ராஜாக்கள் இருந்தாங்க. ஒன்னு சவுல் ராஜா, இன்னொன்னு தாவீது. 2 பேருக்கும் 40 வருஷம் கொடுத்திருக்கிறாங்க. சவுல் ராஜா யாருக்கு ஒப்பிட்டு நம்ம பேசினாங்க? யூத யுகத்துக்கு.
தாவீது ராஜா சுவிசேஷ யுகத்துக்கு. 2 ராஜாக்களை பார்க்கலாம், யார் யுத்தம் அதிகமா செஞ்சிருங்க? தாவீது தான். அப்படின்னா இந்த இடத்துல அந்த தாவீதின் வேர்ல வரக்கூடிய கர்த்தர் இயேசு சுவிசேஷ யுகத்துல அவர் என்னத்தான் பண்றாருன்னா, அந்த முழு சுவிசேஷ யுகமும் கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு? ஒரு சிங்கமாக தாவீதின் வேராக யுத்தம் தான் பண்றாரு. அது என்ன யுத்தம் பண்றாரு? யாருக்கு எதிராக பண்றாரு? இதுதான் 7 முத்திரைகள். அந்த ஒவ்வொரு முத்திரை ஒடிக்க 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 கர்த்தர் இயேசுவோடைய பங்கு அந்த சுவிசேஷ யுகத்துல எந்த அளவுக்கு உக்கிரமா இருந்துச்சு நம்ம கவனிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ அதை நம்ம கவனிக்கும் போது ஒரு மிகப்பெரிய யுகத்தின் மாற்றுதல் வெளிப்படுத்துற விசேஷம் 5:5 மாறி இருக்கு. இப்ப 6ஆம் வசனம் நம்ம தியானிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற. இப்போ அப்பொழுது இதோ, இது and beheld and lo அப்படி இங்கிலீஷ்ல வருதுங்க. இத குறித்து நம்ம மூத்த சகோதரர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் அதிர்ச்சியாவோ ரொம்ப ஆச்சரியமாவோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு அதிர்ச்சியா ஆச்சரியமா ஒரு விஷயத்த பார்த்தா அவங்க வாயை பொளந்து நிக்குவாங்க, அப்படின்னு பார்க்குவாங்களாம். ஜா டிராப்பிங் சீன், அதாவது வாயை பொளந்து பார்க்கக்கூடிய விஷயம். அப்படின்னா இந்த ஒரு வசன பகுதியில என்ன ஆச்சு? அப்படி வாயை பொளந்து பார்க்கிற அளவுக்கு யார் பார்த்தாங்க இந்த விஷயத்த? அதுல என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கும் போது, இந்த தரிசனத்தை யோவான் பார்க்கும் போது அவர் அப்படித்தான் பார்த்திருக்கணும். ஏன்னா அந்த வசனத்தை முழுமையா வாசித்தா புரியுங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இதுதான் யோவானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும் போது வாய பழந்துன்னு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, என்னது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அப்படின்னா என்ன இந்த வசனத்துல இருக்கு? அவர் ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் பாக்குற அளவுக்கு இந்த வசனத்துல என்ன இருக்கு? மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இதுதான் அதிர்ச்சி ஆச்சு. என்ன அதிர்ச்சி ஆச்சுன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் சிங்காசனத்தான் மத்தியில இருந்துச்சு, அதை சுத்தி தான் மத்த காரியம் நடந்துச்சு. அப்படின்னா சிங்காசனத்தில் மத்தியில தான் அந்த 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அந்த சிங்காசனத்தில் மத்தியில தான் 4 ஜீவிகள் இருக்கிறாங்க. அந்த சிங்காசன மத்தியில தான் அந்த ஒரு கடல், அந்த ஒரு பழங்கி போல் கடல் இருந்துச்சு. இதெல்லாம் எங்க இருந்துச்சுங்க? சிங்காசனத்துல மத்தியில. அப்படின்னா தேவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிங்காசனம் தான் எல்லாத்துக்கும் சென்டர். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் நீதியா வழி நடத்தக்கூடிய சிங்காசனத்து மத்தியில, அது மத்தியில ஒருத்தர் யார் வருது? ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வரார். பாருங்க, இந்த ஒரு சீன் நீங்க கவனிக்கும் போது, இது நம்ம சிம்பிளா சொன்னா, ஒரு கிறிஸ்தவனா பாக்குறதோட யூதரா பார்த்தா பயந்து போயிடுவோமா. யோவான் பாக்குறாரு. யோவான் என்ன கவனிக்கிறாருன்னா, நியாய பிரமாணத்துல யார் தான் பெரியவர்? பிதாவாகிய தேவன் தான். அவருக்கு நிகரா, அவருக்கு ஈடா, அவருக்கு சமமா யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவன் அவர் தான் சென்டரு, அவர் தான் மத்தி. அந்த மத்தியில ஒருத்தரை ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்றாரு? வைக்கிறாரு. சிம்பிளா சொன்னா என்ன தெரியுங்களா விஷயம்? தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை ஆட்டுக்குட்டியானவர் கூட ஷேர் பண்றாரு. தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய பகிர்ந்து கொள்றாரு. இது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சாதாரண காரியமே இல்லை. இத பாக்குற யார் இருந்தாலும் கொஞ்சம் நின்னு கவனிச்சு படிங்க. காரணம் என்னன்னா, இது மிகவும் பயபக்தி உள்ள விஷயம்.
பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தருமே இந்த மாதிரி நினைக்கவும் இல்லை, நினைக்கவும் முடியாது. அந்த மாதிரி காரியத்தை யார் பண்ணிட்டாங்கன்னா பிதாவாகிய தேவன் பண்ணிட்டார். அவரு தான் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல ஆட்டுக்குட்டியானவரை என்ன பண்ணிட்டாருங்க, அந்த ஒரு மத்தியில நிக்க வச்சிட்டாரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஆட்டுக்குட்டி இல்லாம யார் தான் இருந்தது முக்கியமா? அந்த சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவர் தான் இருந்தாரு. இப்ப அந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு பிறக்க அந்த ஆட்டுக்குட்டி தான் என்ன ஆயிடுச்சு, சென்டர் ஆயிடுச்சு. அந்த ஆட்டுக்குட்டி சுத்தி தான் என்ன இருக்கு, சிங்காசனமே இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி சுத்தி தான் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி வச்சிருந்தா அந்த 4 ஜீவிகள் இருக்கிறாங்க. ஏன் தேவன் அந்த ஆட்டுக்குட்டிய சென்டர்ல வச்சார், இது நம்ம இப்ப சொல்ல மாட்டேன். சப்ஜெக்டோட கன்க்ளூஷன் நம்ம பார்க்கலாம். ஏன் ஆட்டுக்குட்டி சென்டரா இருக்குது. இப்ப நெக்ஸ்ட் அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியோடைய அந்த ஒரு ரூபம் நம்ம வாசிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கிறாங்களா, அந்த அந்த ஒரு சிங்காசனத்து மத்தியில அது 7 கொம்புகள். இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குங்களா, மூப்பர்களுக்கு மத்தியில் நிற்க கண்டேன். அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருக்காங்க, நிக்கிறாங்க. அந்த 24 மூப்பர்கள், அந்த சிங்காசனம், அந்த ஒரு ஜீவிகள் மத்தியில ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். தீர்க்க தரிசனத்துல நிற்பது என்றால் என்ன கவனிக்கும் போது தானியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 8:3. தானியேல் 8:3. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆட்டிற்கு முன்பாக நின்றது. பாருங்க, இப்ப இது என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு தனி தீர்க்க தரிசனம். இது எப்படி அந்த ஒரு மேடோ பர்ஷியா அது விழுந்து அந்த ஒரு கிரேக்க ராஜ மூலம் வருதுன்னு அது ஒரு வேற தீர்க்க தரிசனம். ஆனா இங்க எடுக்கக்கூடிய பாயிண்ட்னா அந்த ஒரு ஆட்டு என்ன பண்ணுனா நிற்க கண்டேன். நிற்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தீர்க்க தரிசன வழியாக அது அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை, இல்ல ஸ்தாபனமா நிற்கக்கூடிய ஒரு நிலை. டு செட் ஆர் பிளேஸ் இன் பேலன்ஸ், ஒரு ஸ்தாபனமா நிற்கக்கூடிய ஒரு நிலை தான் நிற்பது எனக்கூடிய ஒரு அர்த்தம். அப்படின்னா சிங்காசனத்தை சுத்தி 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. தேவன் அந்த சிங்காசனத்துல வீட்டிருக்கிறாரு. அந்த 4 ஜீவிகள் இருக்கு. அது மத்தியில ஆட்டுக்குட்டியானவர் நிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா அவர் ஸ்தாபிச்சு அதிகாரம் பெற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, நிக்கிறார். அது என்ன அதிகாரம்? இதோடைய கிரேக்க வார்த்தை நம்ம கவனிச்சிங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, அடிக்கப்பட்ட ஆடு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அடிக்கப்பட்ட ஆடு. இதோடைய கிரேக்க வார்த்தையை நம்ம கவனிச்சோம்னா அந்த ஒரு ஆடு அடிக்கப்பட்டதுனால தான் அது என்ன ஆகுது, நிக்குது. அடிக்கப்பட்டதுனால தான் நிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ கர்த்தர் இயேசு நின்னார்னா அவர் அடிக்கப்பட்டதுனால தான் அவர் என்ன பண்றாரு, நிக்கிறாரு. தம்முடைய மரணத்தினால தான் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் நிக்கிறாரு. ஒருவேளை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சீனை நம்ம எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? கர்த்தர் இயேசு அந்த ஒரு நீசான் மாதம் 14ஆம் தேதி மரிச்சார். மரிச்ச கர்த்தர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தர் இயேசு 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். 40 நாள் பிறகு பரலோகம் ஏறி போய் என்ன நடந்திருக்கோம்னா இதுதான் நடந்திருக்கும். அடிக்கப்பட்ட ஆடா சிங்காசனத்துக்கு முன்பாக, பிதாவாகிய தேவன் முன்பாக, தன்னுடைய குணலட்சணம் முன்பாக, எல்லா தீர்க்க தரிசனம் முன்பாக யார் நிக்கிறாரு? கர்த்தர் இயேசு அடிக்கப்பட்ட ஆடா நிக்கிறார். ஒரு பெட்டர் டிரான்ஸ்லேஷன், பார்க்லே டிரான்ஸ்லேஷன்ல, the lamb had all the marks of victim
ஸ்லைன்ட் ஃபார் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா அவர் விக்டிம், எந்த பாவமும் அறியாதவர், எல்லா விதமான அடிகள் தழும்புகள்னால அந்த பலி அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா நிறைவேற்றிருக்கிறார். அதுதான் அந்த அர்த்தம் வருது. அடிக்கப்பட்ட ஆடா நிக்கிறார். ஏன் அவர் மத்தியில நிக்கிறார் நான் இப்ப சொல்ல மாட்டேன். அது எப்ப நம்ம சொல்லுவோம், இந்த ஒரு பாடத்தோடைய முடிவுல தான் நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது இந்த அடிக்கப்பட்ட ஆடா நின்றதுனால்தான் இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா பென்டகாஸ்ட் பிளெஸிங். பரிசுத்த ஆவி சபை மேல என்ன பண்ணிடுச்சு, ஊற்றப்பட்டது. அந்த அடிக்கப்பட்ட ஆடு நிமித்தம் தான் பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வெளியேற பெற்ற பலிய அங்கீகரிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, பரிசுத்த ஆவியை அந்த பூமி மேல ஊற்றினார். யார் அந்த தகுதியானவர் கவனிக்கும் போது, தகுதியான ஆட்டுக்குட்டி கர்த்தர் இயேசு தான். அந்த கர்த்தர் இயேசு தான் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அவருடைய மரணத்தினால தகுதி பெற்றுக்கொண்டு அந்த ஒரு 7 முத்திரை உள்ள புஸ்தகத்தை பெற்றுக்கொள்றாரு. சரி, அன்பான சகோதர சகோதரிகள், இப்படித்தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் நிக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது எதுவுமே நம்ம லிட்டரலா பார்க்க வேண்டாம். ஒரு சிங்காசனத்து மத்தியில ஒரு ஆடு இருக்கும், அது அடிக்கப்பட்டிருக்கும், அப்படி இல்ல. இதெல்லாம் எப்படின்னா ஒரு அடையாள பாஷை. நம்ம வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபுல் ரெவலேஷன் எப்படின்னா அது சிக்னிஃபைடு, அடையாளத்தினால நிரம்பி இருக்கக்கூடியது. நம்ம அந்த ஆவிக்குரிய விஷயத்த ஆவிக்குரியவர் தான் என்ன பண்ண முடியும்னா பிரிச்சு பகிர்ந்து பார்க்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய பாயிண்ட் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் எப்படி இருக்குங்க, கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த ஆடு 2 கண்ணு 2 கொம்பு தான் இருக்கு. ஆனா இந்த ஆடு எப்படி இருக்குங்க, வாசிக்கலாம். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். இது நம்ம கவனிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குது, அந்த 7 கண்ணு இருக்கா, எவ்வளவு கொம்பு இருக்குங்க, 7 கொம்பு இருக்கா. அப்படின்னா இதுலயே கிளீனா தெரியுது இது என்னங்க, முற்றும் முழுவதுமா இது என்ன பாஷை, ஒரு அடியால பாஷையா இருக்கு. அப்படின்னா கொம்பு கொம்பு எதுக்கு அடையாளங்க, பாத்தீங்களா, கொம்பு பவர், அதிகாரம். அதிகாரம் ரொம்ப சர்காஸ்டிக்கா சொல்றாங்க. என்னன்னா எல்லா மிருகத்துக்கும் கொம்பு இருக்கு. அந்த கொம்போடைய வல்லமை எப்ப புரியும்னா அது தலையை கீழே முட்டுனா தான் தெரியும் சொன்னாங்க. ஒரு ஆடோ மாடோ அதுக்கு கொம்பு இருக்குன்னா அது நம்ம எப்பதான் அந்த கொம்போட வல்லமை புரிஞ்சுப்போனா அது சும்மா நடமாட்டமோ புரியாதுங்க. அது இறங்கி ஒரு முட்டுனா தான் தெரியும் அது எவ்வளவு வல்லமையா இருக்கு. அப்படின்னா இது எதை குறிக்குதுங்க, அதிகாரத்தை குறிக்குது. கண்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, என்ன கண்கள்ங்க, ஞானம். ஞானம் இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரலாம். 7 கண்கள் 7 கொம்புகள் 7 தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு பரிபூர்ணமான எண். எத்தனை சபைகள், 7 சபைகள். அப்படின்னா 7 கொம்பு 7 கண்கள் சொல்லும் போது கர்த்தர் இயேசு என்ன அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்னா 7 சபை காலத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். 7 கண்கள்னா 7 விதமான சபைக்கு அவருடைய ஞானம் ஒரே மாதிரி இருக்காது. டைலர் மேடுன்னு சொல்லுவாங்க, டைலர்டு மேடு. அப்படின்னா அந்த நபருக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும். ரொம்ப ஸ்பெசிபிக்கா கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, டைலர் மேட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டூல், அந்த ஒரு ப்ராடக்ட் தான். அந்த மாதிரி 7 சபை காலத்துக்கு அவருடைய ஞானம் எப்படி இருக்குன்னா எபேசுவ வழி நடத்துறது போல சிமர்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு, வழி நடத்த மாட்டார். பிலதெல்பியால நடத்துற மாதிரி லவோதோக்கியாக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு, நடத்த மாட்டார். அந்தந்த காலத்துக்கு தேவையான ஏற்ற கால சத்தியம் அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அதிகாரத்தையும் ஞானத்தை பயன்படுத்தி போஷிப்பார். இது எப்படி அவருக்கு அந்த அதிகாரம் அந்த ஞானம் வந்துச்சுன்னா வசனத்திலேயே இருக்கு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டே. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். பாருங்க, இப்ப தேவனுடைய 7 ஆவிகள், இந்த வார்த்தை தான் பிடிக்கணும். 7 கொம்புகள், 7 கண்கள், தேவனுடைய 7 ஆவி. தேவனுடைய அந்த ஒரு பரிசுத்த ஆவி, அவருடைய வல்லமை மூலியம் தான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, பிரயோகிக்கிறார். எதுவுமே தன்னுடைய சொந்தத்துல தேவன் கர்த்தர் பண்றது இல்ல. அந்த ஆட்டுக்குட்டியானவர் தகுதி பெற்று நின்னாலும் தேவனுடைய 7 ஆவிகள் அப்படின்னா தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டுதான் அவர் என்ன பண்றாருன்னா அவர் செயல்படுத்துறார். வசனம் எப்படி இருக்கு? பூமி முழுவதும் sent forth into all the earth. பூமி முழுவதும் அனுப்பப்படுகிற ஒரு வாக்கு தத்தமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம், கிரானிக்கல்ஸ் 16:9, 16:9. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மத்தியில் இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இதற்கு கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். மறுபடியும் வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong in the behalf of them whose heart is perfect towards them. என்ன வார்த்தை பாத்தீங்களா? தேவனுடைய பார்வை யார் உத்தமன் என்று விளங்கும்படி பூமி முழுக்க உலாவுதான். அதுல யாரோட இறுதியும் அந்த ஒரு பூர்ணமா இருக்கோ தேவன் அவர் மத்தியில் என்ன பண்ணுவாரு, உலாவிக் கொண்டிருப்பார். அப்ப கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுடைய கண்கள் நம்ம மேல இருக்குன்னா அந்த 7 கண்கள்ல ஒரு கண் யார் மேல இருக்கு, நம்ம மேல இருக்கு. அந்த 7 கொம்புகள்ல ஒரு கொம்பு யார் மேல இருக்கு, நம்ம மேல. அந்த 7 ஆவிகள்ல ஒரு ஆவி யார் மேல இருக்கு, நம்ம மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 7ஆம் சபை காலத்துல பரிசுத்தவான்களா காணப்பட்ட நம்ம மேல தேவனுடைய கண் கர்த்தர் இயேசு மூலியமாக என்ன இருக்கு, நம்ம மேல இங்க இருக்கு. நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதை நம்ம கவனிக்கும் போது இதை ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படித்தான் அந்த ஒரு சிங்காசனத்துல கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசன மத்தியில அந்த 4 ஜீவன்கள் மத்தியில அந்த 24 மூப்பர்கள் மத்தியில அவர் என்ன பண்றாருன்னா நிக்கிறார். தன்னுடைய மரணத்துல ஜெயிச்சு நிக்கிறார். நின்னவர் சும்மா இல்ல. எப்படி இருக்கு? 7 கண்கள் 7 கொம்புகள் தேவனுடைய 7 ஆவிகள்னால நிரப்பப்பட்டிருக்கார். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். இது எப்படி நம்ம பார்க்கணும்னா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மாணவன் தன்னுடைய டிப்ளமாவோ டிகிரியோ இல்ல ஒரு பிஜியோ ஏதோ ஒரு கோர்ஸ் முடிஞ்சிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவை கிராஜுவேஷன் செரமனி கூட்டின்னு போகும்போது அந்த அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? என் மகனோ மகளோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒரு பட்டதாரியா வந்து வெளியே வராங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்பா அம்மாவுடைய சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அந்த அப்பா அம்மா கண்ணு கலங்கி என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. அதே போல பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகன் கையில அந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட் போல அந்த 7 முத்திரைகள் கொடுக்கும் போது அப்பாவோட சாக்ரிஃபைஸ் எப்படி இருந்திருக்கும்?
தன்னுடைய மகனை மரணத்தையே ருசிக்க பார்க்க வச்சுட்டாரு. ஆனா தன்னுடைய மகன் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சு அந்த தகுதியை பெற்றுக்கொண்டு அந்த 7 முத்திரையை வாங்கும் போது இது சாதாரண கிராஜுவேஷன் கிடையாது. சாதாரண கிராஜுவேஷன் கிடையவே கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வலது கரத்துல இருந்து அப்படி பெற்றுக்கொள்றாரு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த பாயிண்ட் சகோதரர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அவர் பெற்றுக்கொண்டாரு, முடிஞ்சிச்சு. 7 முத்திரைகளும் ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஒடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்ப நம்மளுடைய காரியத்தை கவனிக்கலாம். ஒருவேளை நம்மளும் ஜெயிச்சோம்னா இப்படித்தான் பிதாவாகிய தேவனுடைய கையில இருந்து நம்மளுடைய ஜீவன் என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது சாதாரண காரியம் இல்லை. இந்த ஒரு காரியம் நம்ம கவனிக்கும் போது பிதாவாகிய தேவன் அவருடைய சாக்ரிஃபைஸ் ரொம்ப பெருசு. ஏன்னா தன்னுடைய மகனே என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து தன்னுடைய மகனை உயர்த்தி அவருடைய அந்த தகுதி என்ன பண்றாருன்னா கையில கொடுக்குற அந்த சீன், அந்த மொமெண்ட் எப்படின்னா, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு மரணத்தை ஜெயிச்சு அது வாங்கும் போது அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்திருக்கும். பிதா அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு, மகன் பெற்றுக்கொள்றாரு. எப்படி இருந்திருக்கும் அந்த சீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 6ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய அந்த காரியத்தை கவனிக்கலாம். ஏன் சிங்காசனத்தில் மத்தியில? ஏன்னா பிதாவாகிய தேவன் தான் எல்லாத்துக்கும் மத்தி, அவரு தான் சென்டர், அவரு தான் கோர். ஆனா யார சென்டரா நிக்க வச்சாரு? இயேசு கிறிஸ்துவ சென்டரா நிக்க வச்சாரு. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில். கர்த்தர் இயேசு சென்டரா நின்னார் பாத்தீங்களா, அதோடைய உபதேசம் பேர் என்ன? ரான்சம். ரான்சம். அந்த ரான்சம் தான் சென்டர். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சென்டர் என்னங்க? ரான்சம். அதனாலதான் சிங்காசனத்தில் மத்தியில யார் நிக்கிறது? இயேசு கிறிஸ்து நிக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் மத்தியிலன்னு பார்க்கும்போது அந்த 24 மூப்பர்கள் ராஜ்யத்தை சத்தியம் நிறைவேறணும்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? ரான்சம் கொடுக்கணும். தேவனுடைய 4 குணலட்சணம் மகிமைப்படணும்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க? ரான்சம் கொடுக்கணும். பிதாவாக தேவனுடைய சிங்காசனத்துல அந்த உடன்படிக்கை நிறைவேறணும்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? ரான்சம் கொடுக்கணும். அவருடைய அந்த ஒரு சிங்காசனத்துல 2 கல்லுகள், வஜ்ரமோ பதுமர்கதம், ஒன்னு ரெட்டி இன்னொன்னு வஜ்ரம் போல இருக்கு, அது மகிமைப்படணும்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? ரான்சம் கொடுக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இயேசு கிறிஸ்துவ அவருடைய தெய்வீக திட்டத்துல கீ பிளேயரா சென்டர்ல நிக்க வச்சுட்டாரு. இதுக்கு மேல என்னுடைய திட்டத்துல எது நடந்தாலும் என்னுடைய மகன் மூலியமா தான் நடக்கணும். தன்னுடைய சிங்காசனத்துல ஒரு பங்கு என்ன பண்ணிட்டாரு? அன்பான சகோதர சகோதரி, இதுதான் சிங்காசனத்தில் மத்தியில ஒருத்தர் வீட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு மத்தியில ஒருத்தர் ஆட்டுக்குட்டியானவர் எப்படி தகுதி பெற்று வந்தார்னா ஒரே ஒரு வார்த்தை, ஈடுபலி எனக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் சத்தியம். எல்லா நாமமும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கே போகட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதோட பாட முடியல, இன்னும் ஆச்சரியமான சத்தியங்கள் வரக்கூடிய நாட்களில் நாம் தியானிக்கலாம். முழுமையாக இந்த ஒரு ஸ்டடிக்காக நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நினைக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.